புஷ்பா 2 திரைப்படம் வெளியானதுல இருந்தே ஒரு பக்கம் பயங்கரமான கான்ட்ரோவர்சி போய்கிட்டு இருக்கு. எது எப்படி போனா என்ன, இந்த பக்கம் வசூல பாரு அப்படின்ற மாதிரி வசூல்ல இமாலய சாதனையை படைச்சிருக்கு புஷ்பா 2 திரைப்படம். என்ன நடந்திருக்கு, இதுவரைக்கும் புஷ்பா 2 திரைப்படம் அதிகாரப்பூர்வமா எவ்வளவு வசூல் செஞ்சிருக்கு அப்படின்றத பத்திலாம் டீடைல்டா பார்க்கலாம். இயக்குனர் சுகுமார் இயக்கத்துல அல்லு அர்ஜுன், ஃபகத் ஃபாசில், ராஜு ரமேஷ், ராஷ்மிகா மந்தனா, சுனில், அனுசியா, ஸ்ரீலீலான்னு பல முன்னணி நட்சத்திரங்கள் நடிச்சிருக்க திரைப்படம் தான் புஷ்பா 2. இந்த திரைப்படமானது டிசம்பர் 5ஆம் தேதி கோலாகலமா வெளியாகி இருந்துச்சு. படம் வெளியான 21 நாட்கள்ல மொத்தமா 1700 கோடிக்கு மேல வசூலை ஈட்டி இருப்பதா அதிகாரப்பூர்வ அறிவிப்பை புஷ்பா படக்குழு அறிவிச்சிருக்காங்க. பாகுபலி 2 சாதனையுமே இந்த வார இறுதிக்குள்ளேயே புஷ்பா 2 திரைப்படமானது முறியடிக்க அதிகமான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லியும் பாக்ஸ் ஆபீஸ் வட்டாரங்கள் கருத்து சொல்லி இருக்காங்க. புஷ்பா 2 திரைப்படத்தை இன்னுமா தியேட்டர்ல போய் பாக்குறீங்க அப்படின்ற அளவுக்கு புஷ்பா 2 திரைப்படத்தோட HD வீடியோவுமே சோசியல் மீடியால வெளியாகி இருக்கு. இருந்தாலும் பாலிவுட் ரசிகர்கள் அதிகமா இந்த படத்தை விரும்புறதுனால புஷ்பா 2 திரைப்படத்துக்கு இன்னும் ஒரு 100 கோடியை சேர்த்துக்கோ அப்படின்ற அளவுல கிறிஸ்துமஸ் விடுமுறையில மிகப்பெரிய அளவுல வசூல் வேட்டை நடத்தி இருக்கு புஷ்பா 2 திரைப்படம். தெலுங்கு திரையுலகில இதுவரைக்கும் நம்பர் 1 வசூலை ஈட்டின திரைப்படமா பாகுபலி 2 தான் இருந்துகிட்டு இருக்கு. இந்த ரெக்கார்டை தான் புத்தாண்டுக்குள்ளேயே புஷ்பா 2 திரைப்படம் முறியடிக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அந்த அளவுக்கு நான் ஸ்டாப்பா திரையரங்குல ஓடிக்கிட்டு இருக்கு புஷ்பா 2 திரைப்படம். வசூல்ல ருத்ரதாண்டம் ஆடிக்கிட்டு இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். படம் வெளியாகி மொத்தமா 21 நாட்களுக்குள்ள இதுவரைக்கும் 1705 கோடி வரைக்கும் வசூல் ஈட்டி இருக்கு. அடுத்ததா 1800 கோடி எட்டினாங்க அப்படின்னா பாகுபலி 2 ரெக்கார்டை உடைக்க முடியும். அல்லு அர்ஜுனை பொறுத்தளவுக்கு புஷ்பா 2 திரைப்படத்துக்காக மிகப்பெரிய அளவுல ப்ரோமோட் செய்யணும் அப்படிங்கிறதுக்காக தான் சந்தியா தியேட்டரில் நடந்த கூட்ட நெரிசல் காரணமா ரேவதி அப்படின்ற பெண் உயிரிழந்திருந்தாங்க. அவங்களோட மகனுமே மூளைச்சாவு அடைஞ்சிருக்காரு. இதன் காரணத்தினால அல்லு அர்ஜுனையுமே கைது செஞ்சிருந்தாங்க. இப்ப அல்லு அர்ஜுன் மட்டும் இல்லாம புஷ்பா 2 படக்குழு இணைஞ்சு ஒட்டுமொத்தமா அந்த குடும்பத்துக்கு 2 கோடி வரைக்கும் நஷ்டீடு கொடுக்கறதா அறிவிச்சிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்க விஷயம்.